ஆரம்பமாகின்றது மகரந்த சிதறல் தொகுப்போடு ஜோரிட்டமர்கள் வணக்கம் பாருங்கள். வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே. பாம்பா டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்றைய 659வது நிகழ்ச்சி நிகழ இருக்கின்றது. அதற்கு முதல் இது இந்த வருடத்தின், அதாவது 2025ஆம் ஆண்டு வருடத்தின் முதலாவது நிகழ்ச்சி என்ற வகையில் பாமுகம் டிவியின் பொறுப்பாளர் திரு நடாமோகன் மற்றும் வாணிமோகன் உட்பட்ட மற்ற உறவுகள் அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் என்று நம்புகின்றேன். இந்த வருடம் ஒரு நல்ல நிகழ்வுகள், நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். அதனை விட மிக முக்கியம், எல்லோரும் நல்லா ஆனந்தமாக சுகமாக இருக்க வேண்டும் என்றதுதான் இந்த வருட என்னுடைய ஆசையாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் கூறி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். மட்டுவில் சாவகச்சேரியை அந்த இடத்தை புறப்படமாக கொண்டவர். தற்பொழுது லண்டனில் வாழ்ந்து வருபவர். பாரதி பல்கலைக்கழகத்தில் MA பட்டம் பெற்ற இவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் MD பட்டத்தை பெற்றவர். லண்டன் போல்டன் யூனிவர்சிட்டியில் சாஃப்ட்வேர் என்ஜினியரிங் மேற்கொண்டவர். அதை விட இவரோட கதைக்கும் பொழுது மிகவும் ஒரு பாசிட்டிவாக, ஒரு நல்ல உரையாடல், ஒரு அன்பானவர் என்று சொல்லலாம். ஒரு சமூக சிந்தனையாளர். பாடுதலில் அவருக்கு பாட்டு நல்ல விருப்பம். அந்த விதத்துல உடற்பயிற்சி போன்ற பல ஒரு உற்சாகமான நிகழ்ச்சிகளில் எல்லாம் சந்திக்கின்ற டாக்டர் சிவசந்திரிகா சிவமைந்தன் சிவசுப்பிரமணியம் அவர்களை இன்று நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் டாக்டர் சிவசந்திரிகா அவர்களே. வணக்கம். கொஞ்சம் பலத்தாக்க வைங்கோ. வணக்கம் நவஜோதி சகோதரி அவர்களே. நடாமோகன் தம்பதிகள் அனைவரையும் வாழ்த்தி புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி களத்துக்குள் வருகிறேன். ஆமா, நன்றி. மிக மகிழ்வா இருக்கிறது. நான் உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பை தான் சொல்லி இருக்கிறேன். உங்களோட உரையாடியது கூட குறைவு. ஆனபடியா நீங்களே எங்களுடைய உறவுகளுக்கு உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை சுருக்கமாக கூறிவிட்டு நாங்கள் எங்களுடைய கலந்துரையாடலுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வணக்கம். வணக்கம். நான் மட்டுவில் பகுதியில் மட்டுவில் சிவங்கோடியை சேர்ந்தேன், பிறந்தேன். மட்டுவில் பாடசாலையில் கல்வி கற்று சாவச்சேரி இலங்கையில் பாடசாலையை திறந்து நான் போர்ச்சுகல் போது நான் ரஷ்யா பல்கலைக்கழகத்துக்கு நான் மருத்துவம் படிக்க வந்தேன். இடையில குழப்பி மீண்டும் அதை படித்து முடித்து விட்டேன். மீண்டும் நான் லண்டனில் இருந்த காலத்துல எனக்கு தமிழ் சமயத்துல பற்று நிறைய இருந்தது, சந்தர்ப்பம் வந்தது. அதால தமிழையும் கற்றுக்கொண்டேன். டிஸ்டன்ஸ் லேர்னிங் வந்து அதே சமயம் தொடர்ந்து எனக்கு வாய்ப்புகள் கிடைச்சது படிக்கிறதுக்கு. தொடர்ந்தும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு ஆராய்ச்சி ஒன்று செய்ய விருப்பம். மருத்துவத்தையும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வச்சு அதுக்காக செய்து கொண்டிருக்கிறேன். மற்றும் தியானங்களில் இப்போ எனக்கு நிறைய இயற்கை பிரபஞ்சத்தோட நிறைய விருப்பம் இருக்கு. அந்த விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் தொடர்புபடுத்தி ஆய்வு செய்வரான ரொம்ப பிடிக்கும். நான் அதுகளை செய்து கொண்டு வருகின்றேன். சில யோகாக்களும் செய்து கொண்டு வருகின்றேன். உண்மையாக தற்போதைய காலத்தில் நீங்கள் கூறிய அத்தனையும் முக்கியமான ஒரு தேவை. ஒரு பாசிட்டிவாக தான் நீங்கள் எந்த நேரம் கதைப்பீங்க. நேர்மறையாக ஏதோ ஒரு ஆளை பற்றி குறைச்சி சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்காது. அது ஒரு என்ன, நான் கண்ட உங்களுடைய ஒரு நல்ல குணம் ஒன்று கூறலாம். நான் உங்களை டாக்டர் சந்திரிகாண்டு கூப்பிடுறேன். அது எனக்கு கூப்பிடுறது சுகமா இருக்குமா போல தெரிகிறது. ஆனால் உங்களுடைய பேர் வந்து எனக்கு தரும் பொழுது நீங்கள் சிவசந்திரிகா, சிவமைந்தன், சிவசுப்பிரமணியம், இதுக்கு என்ன காரணம்? இந்த நீண்ட ஒரு பேரை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் என்னை கண்டதும் நேர்காணலை பற்றி கேட்டீர்கள். நான் சிவன் கோயில் சிவன் கோயில் குலதெய்வத்தை கொண்டாடின பக்கத்துலாம் இருக்கிறான். என்னுடைய குலதெய்வம் சிவன் கோயில். என்னுடைய பரம்பரையிலையும் வந்து
எல்லாரும் சிவமாகவே இருக்கிறார்கள். என்னுடைய அப்பா சிவசம்பு, அப்பா சிவசுப்பிரமணியம். நாங்கள் 4 பிள்ளைகள், 4 பேரும் சிவ 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 என்றே வர்ற. கணவனும் சிவமைந்தன். எனக்கு இந்த நேர்காணலில் ஏன் என்னுடைய பெயர் இப்படி சிவமயத்துல நாங்கள் சிவபெருமான் இதை பயன்படுத்தி சிவா என்று வரைக்கலாம் அது தரவோணம் இருந்தது. ஆகவே நான் தந்தேன். தந்திருக்கிறீங்க. ஆமாம், உங்களை நான் ஒரு பாட்டு நிகழ்ச்சி தற்செயலாக ஒரு பாட்டு நிகழ்ச்சி வாங்கொண்டு எனது நம்பி வதனா கூப்பிட்டு இருந்தா. அந்த வேளையில தான் உங்களுடைய பாட்டை கேட்டு நான் பிரமித்து நீங்கள் ஓடி வந்து என்னோட பேசியிருந்தீர்கள். அது ஒரு மகிழ்வாக இருந்தது. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முதலே உங்களுடைய குரலில் உங்களுடைய உறவுகளுக்கு உங்களுடைய குரலில் ஒரு பாடல் ஒன்று பாடி ஆரம்பிப்போமா? அந்த 2 புது வருடம் ஒரு மகிழ்ச்சியாக எல்லோருக்கும் நல்ல ஒரு சிந்தனையோடு நீங்கள் ஒரு பாசிட்டிவாக நினைக்கிற ஆள் என்ற வகையில அப்படி தொடங்கினா அப்படி இருக்குமென்னு நான் யோசிக்கிறேன். முதல்ல விநாயகர் துதியோட தொடங்குவோம். ஓ, 5 கரத்தனையானை முகத்த இந்து நிலம் பிறை பொலுமையீட்ட நம்பி மகன் கொழுந்தான் நம்பியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஒரு திருவாசகத்தை பாடலாம் எனக்கு. பாட போறீங்களா இல்லாட்டா இவ்வளவுங்களா? பூசுவதும் விண்ணேறு உண்பதும் பொங்கரவம் பேசுவதும் திருவாயால் பேசுவதும் திருவாயால் மறை போலும் காணேடி பூசுவதும் பேசுவதும் உண்பதும் பொங்கரவம் ஈசனவனும் உயிர்க்கும் இயல்பானும் சொல்லலோ. நீங்க பாடல்களை பரவாயில்ல, நாங்க தொடர்ந்து அடுத்த பாடல்களோட பாடலாம். நீங்கள் கூடியிருந்தீர்கள், நீங்கள் மட்டுவில் சாவச்சேரி மட்டுவில புறப்படமாக கொண்டது இல்லையா? முதல்ல நானும் அந்த மட்டுவிலுக்கு வந்திருக்கிறேன். மிக அழகான ஒரு குடிச்சியான மரங்கள் எல்லாம் நினைச்சு வயல் போன்ற இடங்கள் எல்லாம் இருந்து ஒரு அழகான இடம். உங்களோட கிராமத்தை பத்தி கொஞ்சம் கூறுங்களேன் எங்களுடைய உறவுகளுக்கு. எங்களுடைய கிராமம் ஒரு பெரிய ஒரு கிராமம். 5 கிராம சேவையால் பகுதிகளை கொண்டது. வடக்கு, கிழக்கு, மேற்கு, கிழக்கு, அப்புறம் மத்தினா மத்தி சிவன் கோயிலுடைய சேர்ந்தனா. அங்கே வந்து நிறைய வயல்வெளி தோட்டங்கள் எல்லாம் கூட இருக்கிறது. மிகவும் பாடசாலைய இருக்கிற மட்டுவில் மகாவித்யாலயம் எல்லா இடத்தையும் விட பெரிய பெரிய மைதானத்தை கொண்டது. எல்லாரும் முந்தி விளையாடுறதுக்கு அங்கதான் வருவார்கள். அப்ப ஏராளமான பிள்ளைகளை கொண்டு படித்த பள்ளிக்கூடம் முந்தி 3000 பிள்ளைகளுக்கிட்ட படித்த பள்ளிக்கூடம் இப்ப 40 பிள்ளைகளோட இருக்குது. அவளுக்குரியதாக இருக்குது. போர் சூழல் மற்றும் படித்தவர்கள் எல்லாரும் இடம்பெயர அங்க நாட்டில ஆக்கள் இல்லை. வறுமையா போய் கொண்டிருக்கிறது. நான் இருக்கிற காலத்துல 1966ஆம் ஆண்டுல பிறந்த ஒரு பிள்ளைகளும் இன்று இல்ல. அவ்வளவு பேரும் தமிழீழ விடுதலை புலிகள்ல சேர்ந்து ஒருவரும் இல்ல. நான் தமிழ்ச்செல்வன் வீட்டுக்கு கிட்ட இருந்தேன், அவரும் இல்ல. ஆனா ஊருக்கு போயிட்டு ஒரு கண்ணீர் வாரது. ஒரு நர்சரி இப்ப தற்சமயம் ஒரு நர்சரி கூட இல்ல, ஒரு பாடசாலை இல்ல. அது போர் சூழலால வந்தது. ஆனா திருப்பி அத முன்னேற்ற வேணும்னா நாங்கெல்லாம் திரும்பி போக வேண்டிய நிலை. இல்லாட்டி வந்து இனி வந்து காடுகளாகி ஒரு போல நடக்கிறது. மற்றது சிறப்பு வாய்ந்த பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் இருக்கிறது. அது வந்து சிந்தி நாகரிகம் படிக்கிறவர்கள் ஆராய்ச்சி செய்யறவர்களுக்கு அந்த இப்பவும் அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இருக்கிறது. நான் சின்ன வயசுல ஒரு 12 வயசு மட்டும் பஜனைக்கு போவேன். சந்தோஷமான ஒரு காலம். அந்த பஜனைக்கு போயிட்டு பஜனை முடிஞ்சோடனே அந்த காப்பிய வாங்கி சாப்பிட்டது ஞாபகம் வருகிறது. இப்ப கேட்டோட அந்த காப்பிக்குள்ள அந்த ஒரு தேங்காய் சொட்டு இருக்கும், அதை எடுத்து சாப்பிட சரியான சந்தோஷம். பஜனையில நல்லா என்ஜாய் பண்ணினா. ஆனா அந்த பஜனை இல்லாம போக நாடும் அப்படியா போயிட்டு வந்து நான் யோசிப்பேன். கவலையா இருக்கு. இப்ப பார்க்க டெவலப் ஆக இல்லை, சரியான இதா இருக்கு. இனி எல்லாரும் சேர்ந்து நல்லா உயர்த்த வேணும்ன்ற ஆசை இருக்கிறது.
நான் வீட்டு என்னுடைய பிள்ளைகளோட எல்லாம் கதைப்பேன் அதை பற்றி. ஆஹ் மற்றது ஆஹ் படி உண்மையா படித்தவர்கள் விட்டு விலகினது கவலைக்குரியது. மீண்டும் திரும்பி போக வேணும். நான் அங்கே படிக்கும்போது டியூஷனுக்கு முதலில் நான் மங்களமூர்த்தி மாஸ்டர்ன்னு சொல்லி அவர்கிட்ட படிக்க போறேன். அவர் மட்டுவில் அவர் நல்ல பேச்சாளர், நல்ல அவர் தான் எனக்கு ஒரு பேச்சாளர் வர வேண்டும் என்றால் அது விஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானத்தையும் இணைக்கிற அந்த நொலேஜை தந்தது அவர் தான். சின்ன வயதிலேயே பார்வை 12 வயசு மட்டும் அவங்க விட்ட என்னடுக படிக்கிறதுக்காக. அவர் சயின்ஸும் இங்கிலீஷும் படிப்பார். இன்று அந்த நாட்டுல இல்ல. அவர் அப்ப பிறகு மட்டிகளை சேர்ந்தவரையே அவரை பற்றி சொல்றேன். பிறகு அதுக்கு பிறகு நான் மட்டிவிலே உள்ள வளர்மதி டியூட்டரிங்க்கு டியூஷனுக்கு போறேன். அவர்கள் நல்ல ஒரு முறை செய்தார்கள். மட்டிவில் பகுதியில டியூஷன்ல வார பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் வைப்பார்கள். அப்ப முதல் 3 பேருக்கும் முதலாவது வார பிள்ளை எல்லா பிள்ளைகளையும் கூட்டி போட்டு இந்த பிள்ளைகளின் அடிப்படையில் முதல் 3 மாணவர்களுக்கும் அவர்கிட்ட காசு வாங்க மாட்டாங்க. அதுல நானும் நான் 1 ரூபா கூட நான் கொடுக்கல. இப்பவும் என்னன்னா அதுல நான் ஈடுபட்டுடுவேன். இப்ப இருந்து கொண்டு இப்படி நான் படிச்சுட்டு நான் குடுக்கையிலேயே ஏதாவது செய்யணும்னு மனம் சொல்லி கொண்டு இருக்கிறது. போகும்போது ஏதாவது செய்ய வேணும் என்று இப்படி வர்ணிச்சு கொண்டே போகலாம். நிறைய உங்களுடைய வர்ணிப்பும் விளங்குது, உங்களுடைய மன ஆதங்கம் விளங்குது. அந்த மாதிரி உதவி செய்ய வேணுமென்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. மகிழ்ச்சி. நீங்கள் 2 பேர் முதலாவது பல்கலைக்கழக மாணவர் ஒன்று தலைமை. அவர் இப்ப இறந்து விட்டார். போன வருஷம் தான் இறந்தவர். மனோகரன், நீ என்ன மனோகரன். அவருக்கு 100 வருடம். அவர் தான் எங்களோட ஊர்ல உள்ள முதலாவது யூனிவர்சிட்டி போனவர். அவரோட என்னுடைய அப்பப்பாவும் அவர் செல்லக்குட்டி. அவர் 2 டிகிரி. அவரும் முதலாவது டிகிரிக்காரர் என்றதையும் பெருமையோட சொல்லுகின்றேன். ஆமா, உண்மையாக அந்த ஊருக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை இல்லையா? இப்ப தங்கம்மா பக்தி எப்படி கலைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் ஒரு பெருமை தானே இல்லையா? அப்படி எங்களுடைய அம்மா இவ்வளவு ஒரு பேச்சாளர். அதே மாதிரி உங்களோட உறவுகளும் அப்படி பெரிய முதல் முந்தி பல்கலைக்கழகம் போனான்னு சொன்னா அதுவும் ஒரு பெருமை தான். இப்ப நாங்கள் அவர்களை நினைக்கிறதும் ஒரு மகிழ்வான நிகழ்வு. நீங்க சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கு எம்டி செய்யறதுக்கு போயிருக்கிறீங்க இல்லையா? அங்க போனது ரஷ்யாவுக்கு போறது அந்த நாள்ல எப்ப போனீங்க? அந்த அனுபவத்தை பற்றி எங்களுக்கு கூட பகிர முடியுமா? அது ஒரு புதுமையான ஆனிரவு பிரச்சனை போர்க்கால சூழல்ல ஆனிரவு பிரச்சனை நடந்த போது நான் போனேன். ஒன்று நாட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை. என்னண்டா நாங்கள் அப்ப இருக்க பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை எல்லாருக்கும் பிரச்சனை. எங்க பிடிப்பாங்க, சிங்கள ஆமியில நிறைய பிடிச்சிடுவாங்க. சரியான என்ன செய்வது என்று தெரியாத வயசு. ஆனா எங்கட ஊர்ல எல்லாரும் படிக்கிறதுக்கு துடிப்பாங்க. எனக்கு ஒரு பல்கலைக்கழகம் கிடைச்சுன்னா உடனே ஓடிட்டேன். போனா அது முதலாவது இது சரியான முதல் பிளைட்ல ஏறினாலே எனக்கு கண்ணீர் ஒழுக தொடங்கிட்டு. அம்மாவையோ அப்பாவையோ சகோதரத்துல பிரிவை 2 நாள் கவலை வரையில. இனிமேல் இதுல பிரிஞ்ச ஏதாவது பிளைட் எடுத்து போனா திரும்பி வர மாட்டேன். நம்ம அந்த நேரத்துல பிரச்சனை தானே. கண்ணால அந்த பிளைட்ல இருக்கும் மட்டும் எனக்கு அழுது கொண்டே வந்தனா. இனிமேல் தமிழ் அழிஞ்சிடுவோன்னு நினைச்சுனா, தமிழ் சமயம் அழிஞ்சிடுவோன்னு நினைச்சுனா. அப்படி அழியல. இங்க இப்ப இராளம். பிறகு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இனி நான் சந்திக்க மாட்டேன் என்று பார்த்தா இப்ப 3 வயதுல இருந்து நான் படிச்ச அவ்வளவு பேரும் கனெக்ட்ல இருக்கணும். அந்த முதல் நாள் அனுபவம், முதல் பிளைட் கண்ணீர், அந்த முதல் பிளைட்டும் முதல் வருஷமும் கண்ணீர் ஒளி கொண்டே இருந்தது. பிறகு சேர்ந்தாப்புல முதலாவது குளிக்கும் போது அது சரியான கோல்ட் வாட்டர் செட் பண்ண தெரியல. அதுல குளிச்சது, அது போட்டு குளிச்சது என்னால மறக்க முடியாது. மற்றது பெருமளவில் உருளைக்கிழங்கு அதெல்லாம் சாப்பிட வேண்டி இருக்கும். முட்டை, உருளைக்கிழங்கு, சிக்கன் அதெல்லாம் சாப்பிட வேண்டி இருந்தது. சரியான அந்த குளிரும் இந்த பிரிவு சரியான கஷ்டமா இருந்தது. 20 வருஷம் தான் இலங்கையில 20வது வயதுல தான் வலிக்கினான். சரியான கஷ்டமாக இருந்தது. ஆனா கூட உங்களுக்கு புதுசல்ல. இப்ப ரஷ்யாவுல போனா அங்க ரஷ்யன் மொழி தெரியாம எப்படி உங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்துல உங்களுடைய கல்வியை மேற்கொள்ள முடிந்தது? ஆனா எங்களுக்கு நான் ரஷ்யனை நான் படிவா படித்திருந்தேன். ஆனால் முதல் சில
ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணினவன் முதல் சில நேரம் சாமான் மில்க் வாங்கி போட்டு திருப்பி அந்த மிச்ச காசை வாங்க அவள் விட்டுட்டு வந்திருக்கான். அந்த லாங்குவேஜ் பிடிக்கிறதுக்கு முதல் 3 மாதம் தான் அந்த லாங்குவேஜ்ல கஷ்டம் இருந்தது. பிறகு தனியா கதைப்போம், வெளியில திரிவோம். அந்த அது இலகுவாக இருந்ததா உங்களுக்கு அந்த நேரம் அதை படிக்கிறதுக்கு? நீங்கள் வயது குறை 20 வயசுன்னு சொன்னால் ஒரு லாங்குவேஜை பிடிக்கிறது. ரஷ்யன் லாங்குவேஜ் எப்படி? அதை பற்றி சொல்லுங்க. அது எப்படி உங்களால கரெக்ட் 3 மாதத்துல எப்படி பிடிக்க முடிஞ்சது? எனக்கு வந்த அனுபவங்கள் இப்ப ஏ என்றா அது ஆன்னு சொல்லுவோம். பா இங்க இங்கிலீஷ்ல பா அதுல சின்ன சின்ன எழுத்து வித்தியாசமா எண்களை எண்ணெய்க்க நான் அதை படிக்கும் போது எண்களை எழுதிக்க இப்படி எழுதுற ரஷ்யன் மற்ற பக்கம் 2 நாள் கலர்ந்தது கொஞ்ச நாள் கஷ்டமா இருந்தேன். ஆனா நான் இன்றைக்கு வரையும் என்னுடைய போன்ல அத அந்த நான் டெக்ஸ்ட் பண்ற நாங்கள் லாங்குவேஜ் செட் பண்ணி வைப்பேன் தானே, இங்கிலீஷ்ல தமிழ்ல என்ன லாங்குவேஜ் செட் பண்ணலாம் தானே, அதான் ரஷ்யன்லயும் வச்சிருக்கிறேன். அதால எனக்கு அந்த ஞாபகத்திலே அப்படியே இருக்கிறது. எனக்கு பாட்டுகள் கேட்கும் போதெல்லாம் அது சரியான சந்தோஷமா இருக்கிறது. இப்ப தமிழை விட வேற லாங்குவேஜ் நான் என்ஜாய் பண்ணணும்னா ஹிந்தி. அங்க உள்ள ரஷ்ய மக்கள் எப்படி பழகினார்கள் உங்களோட? அந்த ரஷ்யா அந்த அந்த யூனிவர்சிட்டியில அந்த பல்கலைக்கழகத்துல உங்களுடைய அனுபவம் லாங்குவேஜ் கதைப்பீங்கள், இப்ப நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், கதைக்க முடியும் இல்லையா? அப்படியா? ஆமா. எனக்கு அங்கே பிடிச்சதுன்னா முதல் நாள் போய் இறங்கின யூனிவர்சிட்டி டூலா யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி வந்து மெண்டலீஃப் அந்த எங்கட என்ன மூலிகை எலிமெண்ட்ஸ் ஆவர்த்தன அட்டவணையில உள்ள அதை கண்டுபிடிச்சவர் மெண்டலீஃப். அவருடைய யூனிவர்சிட்டி தான் போனா எனக்கு அதுல பெருமையா இருக்கிறது. அவர் கண்டுபிடிச்ச யூனிவர்சிட்டியில நான் படிக்கணும்னு சந்தோஷம். அங்க இருக்கிற எல்லாரையும் நான் பார்க்கும்போது எல்லாருமே வடிவானவர்களாயே பார்ப்பேன். எல்லாரும் கூடுதலா நல்லா படித்தவர்களாக. நான் முந்தி நினைக்கிறது ஸ்ரீலங்கால இருக்கிற எல்லாருமே நல்லா படிச்சவர்களான்னு நினைக்கிறேன். ஆனா பள்ளிக்கூடம் போகாதவர்கள் எழுத்தறிவுல நல்லா இருப்பாங்க. அது இவர்கள் நல்லா படிச்சவர்களா. கெமிஸ்ட்ரி மேத்ஸ்ல எல்லாம் சரியான கட்டிக்காரர். ஆனால் இந்த சூழ்நிலை நாடு கொஞ்சம் உடைஞ்சபடியா பொருளாதாரத்துல குறைவாக இருந்தது. ஆனா படிக்க வேணும்னு சொன்னால் நல்ல ஒரு நாடு, பிடிச்ச நாடு. அவங்களோட நல்லா பழகலாம். எனக்கு அது உலகத்திலே எனக்கு பிடிச்சவர்கள் அவையத்தான் முதல் சொல்லுவேன். அப்படியா? இல்ல நீங்க நேரடியாக அனுபவித்தபடியால் ரஷ்யா பத்தி இப்ப என்னுடைய தந்தையும் கதை வேற இதுவும் இருக்கிறதா, மாஃபியா அப்படி இருக்கிறதா, அதை விட்டு படிப்பு ரீதியாக பார்க்க. ஓ, அப்ப நீங்க உங்களுக்கு ரஷ்யாவில சென்று படிச்ச அனுபவம் இருக்குது. அதுக்கு பிறகு பாரதி யூனிவர்சிட்டியில நான் 5 டூலால படிச்சேன், குர்ஸ்ல படிச்சேன், பீட்டர்ஸ்பர்க்ல படிச்சேன், சென்ட்ரேஸ்ல படிச்சேன். பிறகு பாரதியார் யூனிவர்சிட்டி இங்கிலாந்துல இருந்து படிச்சேன். அப்புறம் இங்கிலாந்துல வந்து போல்டன் யூனிவர்சிட்டிலையும் காலடி வச்சுட்டேன். வச்சு இப்ப என்ன செய்றீங்க? இந்த யூனிவர்சிட்டி எனக்கு அந்த படிச்ச மெடிசினை வந்து ஆராய்ச்சி செய்யறோம்னா சரியான விருப்பமா இருக்குது. இதை உதாரணத்துக்கு நாங்க கும்பிடுறோம்னு சொன்னா கும்பிடுறோம், ஆனா இருக்கிற விஞ்ஞான உலகம் என்னன்னு தெரியாம இருக்குது. ஏன் கும்பிடுறோம்? கும்பிடுறவங்களுக்கு ஒபீடியன் வருது, பணிவு வருது, அன்பு வருது. கோயிலுக்கு தெய்வத்தை கும்பிடுறோம். விஞ்ஞான ரீதியில என்ன இதுல வழியில 39 நர்வ் இருக்குது, ஸ்டிமுலேட் பண்ண முத்ரா மாதிரி. அத தவஞ்செயினம் இப்படி இருக்கிறோம். இதுவும் முத்ரா அந்த மூடிக்கண்டு இதுக்காக போக்கஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அந்த அப்படி அதுல ஆராய்ச்சி 108 முத்ரா இருக்குது. அதுக்கும் இந்த விஞ்ஞானத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை கண்டுபிடிக்கக்கூடியதா படிக்கபடியா நான் கண்டுபிடிக்கக்கூடியது. இன்னைக்கு சில இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இந்த முத்திரைகளை செய்யறபடியா என்ன லிங்கண்டம் சொல்லேக்கல ஓமண்டு சொல்றது, ஓமண்டு ஏன் கோயிலுக்கு போயிருக்கலாம், அந்த ஓமண்டு சொல்லிக்கலாம் அவர் கேட்டுக்கொண்டு கேட்க எங்களை அறியாம ஒரு அமைதி வருது. ஏனென்ற கேள்விகளுக்கு படிச்சு முடிச்சா போல இப்ப அது ஆராய்ச்சி செய்யதான் விருப்பம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முதல் நீங்க இப்ப வைத்தியத்துறையில எல்லாம் படிச்சிருக்கீங்க, டாக்டரேட் பண்ணி படிச்சுட்டு கூடுதலா தொடர்ந்து படிச்சு கொண்டே இருக்கிறேன். ஆனா ஆராய்ச்சி துறையில தான் போய் வேலை செய்ய விருப்பம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் தான் எனக்கு விருப்பம். ஏன்னு சொன்னா நான் சிலதுகளை பார்த்திருக்கிறேன். இந்த சிலதுகள் என்னன்னு சொன்னா எங்களுக்கு பாடியில எங்களுக்கு 23 குரோமோசோம்ஸ் இருக்கிறது.
அதுல வந்து இந்த இங்கிலாந்துல அதை பார்த்தேன். சில பேருக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சம் இல்லாம இருக்கும். ஒரு ஒரு டாட் மிஸ்ஸிங்கா இருக்கும் உங்களோட குரோமோசோம். ஆனா பெரிய எங்களோட பிஹேவியர்ல எங்களோட போக்கள்ல வித்தியாசம் இருக்கும். அது அதெல்லாம் நான் சில என்னன்னு முந்தி சொல்லிக்கணும். குடும்பங்களுக்கு எல்லாம் மேரி பண்ணின உண்டு கொண்டு இத இன்டர் மேரேஜ் பண்ணலாம் டிசபிலிட்டியா வருகிறோம்னு சொல்லுவாங்க. அதுல மிஸ்ஸிங் குரோமோசோம் வருது. அதுகளை நான் பார்த்தா போல இதா வச்சுக்கணும். அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வச்சு. ஆனா அது நீங்க உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அந்த குரோமேட்டிசம் அந்த இந்த உறவுகளுக்கு இல்ல மாதிரி பண்ண அந்த அங்கவீனமா வாரது அதை நான் நேரடியா கண்டிருக்கேன். அதை பற்றியா உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் ஒரு வைத்தியர் என்ற வகையில விஞ்ஞான ரீதியா வந்து அத குறைச்சித்தான் சொல்லி நம்ம மேரி பண்ண வேண்டாம் வந்து. ஆனா இன்னொரு ரீதியில எங்களோட சைட்ல பார்க்கல எங்களுக்கு அந்த அன்பு எல்லாம் கூடதான் இருக்கிறது. சத்தோட சேரணுன்றதுக்காகவும் சரி செய்யணும். இன்னும் வந்து கர்மாக்கள் வந்து 1.2 செய்யல கூடுதலான கர்மா அப்படியே சேர்ந்து நிக்குமா மாதிரி பண்ணிக்கு தூர செய்யல வேற வேற இதா இருக்குமா. அப்படித்தான் நான் இப்ப இந்தியா அம்மா அப்பா எல்லாம் ஆமாம். இப்பத்தேல் இளைஞர்கள் நடக்கவே நடக்காது இது. சொந்தக்காரன் ஓகே வேண்டாம் என்று சொல்லுறாங்க. எங்கட பிள்ளைகள் சொன்னா அத வந்து அது அசிங்கமா பாத்துன மாதிரி எல்லாரும் தான் கணக்கு பிள்ளைகளை பாத்துருக்கிறோம். அசிங்கமா சொல்லிக்கணும், நேரம் சொல்லிக்கணும். நீங்கள் இப்படி மேரி பண்ணதான் நீங்க மென்டல் மேரிட் அவன் நேரடியா கதைக்கணும் தானே. அப்படி கதைக்கணும். அதை பிடிக்க இங்க நான் நினைக்கல ஒரு பிள்ளைகளும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இந்த இளம் பிள்ளைகள் சொந்தக்கார பிள்ளைகள் இருக்கிறேன் சொந்தம். இப்ப நீங்க சொல்றது உறவு முறைகள் அண்ணன் இப்ப மாமன் மாமி அப்படியாண்டு இல்ல. எங்களுடைய சமூகத்துக்குள்ளேயே இந்த பிள்ளைகள் வேற உறவுகளை இளம் சமுதாயத்தினர் வேற உறவுகளை அவர்கள் நாடி போகிறார்கள் என்று அவர்களோட நான் ஒரு சிலரோட சம்பாசிச்ச போது அவர்கள் சொல்றார்கள், ஓ சொந்தக்காரரா? நோ நோ நோ, அது தூரத்து சொந்தம். அவங்க வேறு ஆக்கள், தூரத்திலேயும் சொந்தம் உறவுகள் இருக்கிறான் தானே என்று சொன்னாலும் அவையர் வேண்டாம்னு தான் சொல்லிடும். இதை பற்றி எனக்கு 2 அனுபவம் இருக்குது. என்னோட வேலை செய்த என்னுடைய மேனேஜர் அவருக்கு இந்த ஃபேமிலியை தெரியும், இந்த பிரதரை தெரியும். என்னோட இன்னொரு இந்தியாவை சேர்ந்தவரும் வேலை செய்தவர். அது எங்களோட கலாச்சாரத்தை பற்றி காய்ச்சி கொண்டு போகும்போது நாங்கள் மாமாவை மேரி பண்றதுன்னு இந்தியாவில் இருக்கிறவரால் சொல்லிட்டேன். அப்ப அவருக்கு உங்களோட அக்கா அந்த பிள்ளைய மேரி பண்ணா உங்கன்னு சொன்னேன். எனக்கு சத்தி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அசிங்கமா இருந்தது. எனக்கு கோபம் வந்துச்சு, எனக்கு அனுபவம் இல்லை. அதை கேட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்படி பிறகு அந்த அவ கேப்பா அதை யாராச்சும் செய்து பார்த்தா, என்ன உங்களோட ஸ்ரீலங்காவில நீங்கள் எல்லாம் இந்த கசின மாதிரி பண்றீங்க அசிங்கமா சொல்லுவா. நாங்களுக்கு அது ஓகே. ஆனா அவ சொல்லும் போது கஷ்டமா இருக்கு. அது கடைசியா அந்த கதை திரிஞ்சு அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு அசிங்கமா ஆகினா சரியான கஷ்டமா இருந்தது. நீங்கள் இப்ப ஒரு வைத்தியரை படிச்சு போட்டு ஏன் இந்த வைத்தியத்துறையில இங்க லண்டன்ல ஒரு வேலை பார்க்க முடியவில்லை, அல்லது அந்த ஆய்வுத்துறையில இறங்கினீங்களா? அதை பற்றி சொல்ல முடியும்? நான் இது வைத்தியத்துறை இப்பதான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆனா எனக்கு இப்ப பாஸ் பண்ணினாலும் எனக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் பெருசு சும்மா படத்துக்காக படிச்சதுக்காக ஒரு நாள் வேலை செய்ய விருப்பமே தவிர எனக்கு ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் நானா வச்சு அதுல நான் ஒரு அந்த 3 துறையையும் கொண்டு வந்து எனக்கு ஸ்பெஷல் சில்ட்ரனும் கொஞ்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கை வச்சுக்கொண்டு நான் சவுண்டுல ஏதாவது கண்டுபிடிக்கும், சவுண்டையும் ஜெனட்டிக்கையும் பண்ணி செய்யணும் ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுது. அதை நோக்கித்தான் பயணிச்சது. எனக்கு மற்றது நான் 24 வருஷமா ஒரு மருந்துன்னு தெரியும், நான் ஒரு அதனால கூட நான் குடிக்கிறது இல்லை. எனக்கு மருந்தை பற்றி இயற்கையில அந்த விருப்பம் இல்லை. அப்படி எனக்கு ஓகே, நானும் ஓகே. ஆனா ஒரு தரையும் சொல்ல மாட்டேன், சொல்ல போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் போக மாட்டேன். எங்களோட பிள்ளைகளுக்கும் என்ன இது வந்தாலும் நாங்க ட்ரெடிஷனல் மெடிசனா செய்யறோம். அத ஓகே நல்லா இருக்கணும். அதால எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க. என்னன்னு சொன்னா சைட் எஃபெக்ட் வருது. இயற்கையா கொஞ்சம் நாங்க செய்ய சைட் எஃபெக்ட் இல்லை. எங்கட சாப்பாட்டே ஒரு மருந்து மாதிரி, எங்கட சமயம் எங்கட இதுகளே மருந்து மாதிரியே நாங்க அதை விடுவான். எனக்கு அதுல நாட்டம் வந்துட்டுது. எங்கட
ட்ரெடிஷனல் மெடிசன்ல இருக்க டாக்டர்ஸ்ல எனக்கு பேரை தெரியும். இங்க வந்து வியாபார நோக்கத்துக்காக இப்படி டெவலப் ஆயிடுது பயங்கரமா. பாருங்க பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து போட்டு இத்தனை ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க பிரிஸ்கிரிப்ஷன் கணக்க பேர் குடிக்கிறதும் இல்ல. கொண்டு வந்து வச்சிருப்பினோம். எனக்கு பரிதாபமாயும் இருக்கிறது. அதைய பார்க்க சரியான இதா இருக்கிறது. ஆமா, நீங்க சொல்ற இது ஒரு முக்கியமான விடயம். சில பேர் இந்த ஆனா பிசினஸ் சட்டத்தின்படி இந்த சட்டத்துக்கு நாங்க பயப்படுத்தான் வேணும். சட்டத்தின்படி அவைக்கு பிரச்சனை இருந்தா ஹாஸ்பிட்டல் போகத்தான் வேணும். நாங்க எடுக்கட்டும். எந்த பர்சனல் ஒப்பீனியன் என்னோட உண்மையாக நல்லா பழகினா நான் இதை சொல்லுவேன். இதை நீங்க செய்தா உங்களுக்கு தேவையில்லை மெடிசின். பாருங்க மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வந்துட்டோம்னா மெலட்டோனின் குறைஞ்சோன்னா நித்திரைக்கு போகணும்தான் நீ மருந்த தரணும். ஏன்னா இயற்கையா சில பயிற்சிகளை செய்தா உங்களுக்கு நல்லா நித்திரை வரும். நித்திரை ஹோல்றதுல ஷிஃப்ட் ஒர்க், லாங் ஒர்க், நேரங்கட்ட நேரம் நித்திரை ஹோல்றது இயக்க படைத்திருக்கு. இரவுல நித்திரை கொள்ளு, நீண்ட நித்திரை, நல்ல உறக்கம், பகல்ல வேலை செய். ஆனா அப்படி செய்யறது தானே பொருளாதார பிரச்சனைக்காகவும் பேராசை காரணமாகவும் ஒரு ஈகோ நல்ல நாம பணக்காரனா வரவங்க அந்த அந்த வாழ்க்கையே உழைப்புக்கு சிலச்சி போடினவில்லை. நான் லண்டனுக்கு வந்த புதுல 24 மணி நேரம் வேலை செய்திருக்கிறேன். ஆனா இப்ப போக மாட்டேன். இப்பதான் வீட்டுல ஆன்லைன்ல தான் நான் இருப்பேன். என்னுடைய பிள்ளைகள் வீட்டை வந்தா டக்குன்னு அம்மான்னு தான் கேட்பினா. அது எனக்கு ஒரிசா இருக்கு. முந்தி நான் ஒர்க் பண்ணேங்க. அவ 6 months இருக்கைக்கு நான் வேலைக்கு போனது அது எனக்கு மிஸ்ஸிங்கா இருக்கு, கவலையா இருக்கு. இது அந்த என்னன்னு சொன்னா எனக்கு அத இப்ப வந்து இந்த வேலை ஒன்றால குடும்பத்துல உள்ள இது இலக்க ஒன்று வாழ்க்கை கொஞ்சம் காலம் தானே. எனக்கு அதால கணக்க வேலை செய்ய அதை பிளான் பண்ணிதான் வேலை செய்யறது. ஓ இப்படி வேலை செய்தா இவ்வளவு வந்து பேராசை மற்ற மாதிரி நான் செய்யறது இல்லை. நீங்க சொன்ன உறவு இதுகள் வந்து சில உண்மைகள் இருக்கிறது. இப்ப வைத்தியத்துக்கு போனா அவர்கள் மருந்துகளை கொடுப்பார்கள். வேற வேற எண்ணம் பிரைவேட்டுக்கு போனா எண்ணம் காசு கொடுக்கறதுக்காக வேண்டி வேற வேற அதை கூட்டி எண்ணம் பிரச்சனையாக்குற இதுகளையும் நான் அறிஞ்சிருக்கேன். அதை விட நீங்கள் கூறியிருந்தீர்கள் உணவு மூலம் நாங்கள் பல வருத்தங்களை தண்டுவாங்கன்னு சொல்லி. ஆனா கெனி உங்களுக்கு தெரியும், உங்களுடைய நண்பி நினைக்கிறேன் கெனி அவர்கள் ஒரு உணவு பற்றிய ஒரு குரூப் மாதிரி செய்து அதன் மூலம் ஒரு வைத்தியம் மாதிரி தான் நான் அவட்ட கேட்டேன். ஆனா அதால குணமடைந்த பலர் வந்து அதுல கதைக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். அவையும் நான் இந்த நிகழ்ச்சியில ஒருக்கா கொண்டு வந்து எங்களுடைய உறவுகளும் அவர்களும் வீணாக இருந்தாம பல இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நான் அதை அறிமுகப்படுத்த வேண்டும் நினைக்கிறேன். நீங்கள் அவரிடம் பழகுகின்றீர்கள். அதை நாங்கள் கதைக்கலாம் திரும்பவும். இதுவரும் கதைத்திருந்தோம். ஆனா நாங்க 2 பேரும் அந்த அவளுடைய இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அவளுடைய ஃபுட் அண்ட் இதுக்குள்ள போறாண்டா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் போக மாட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா எனக்கு ஒரு பாதை இருக்கு. எனக்கு உணவு பழக்கத்துல ஒரு பாதை இருக்கிறது. நித்திரை இது எல்லாம் இருக்கு. இதைத்தான் எடுத்தாத்தான் எனக்கு உணவு என்னுடைய நியூட்ரிஷன் எல்லாம் கவர் பண்ணுவேன். நான் இப்ப இந்த லண்டனுக்கு வந்ததுல குளிர்றது நல்லா சாப்பிடாட்டி வந்து பட்டெல்லாம் போயிடும். அது சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும், பண்டி சாப்பிடணும், மாடு சாப்பிடணும், இப்படி எல்லாம் சாப்பிட்டாக்கள் இருக்கணும். ஏன்னு சொன்னா குளிர்றதுக்கெல்லாம் சாப்பிடுவேன். ஆனால் நல்லா சாப்பிட்டு சரியான முறையா சாப்பிடாட்டி அந்த போற சாப்பாடு பாய்சன் ஆகும். இரவு 12 மணிக்கு சாப்பிடுறது அதுகளெல்லாம் கூடாது, பாடிக்கு கூடாது. நாங்க சரியான முறையா எங்களுக்கு நல்ல எங்கட தமிழ் சமுதாயத்துல எங்கட சாப்பாடு இந்த பழமொழி இந்த வள்ளுவர் கூட சொல்லிருக்கிறார். குரல் வந்து தந்திருக்கிறார், எங்கட சாப்பாடு மருந்தாக இருக்கணும். நாங்கள் அப்படித்தான் நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். இங்க வந்த உடனே நாங்கள் எல்லாம் மாறிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட் அந்த ஒரு ஆள் எங்களுக்கு சாப்பாடு தரேங்க யாரு என்ன மனநிலையில சமைக்கணுமோ அது கூட எங்களுக்கு வந்து எஃபெக்ட் பண்ணும். ஆகவே எனக்கு அதை நான் என்னுடைய வாழ்க்கை நான் அவனோட ப்ரோக்ராம் நான் அவதானிச்சிருக்கிறேன். நான் அவர்களோட கலந்துரையாடையில அதை நான் அவதானிச்சு அத ரியாக்ஷன் எனக்கு அவர்கள் சொல்லுகின்ற வருத்தங்களோ இல்லை. அதுல சுகமடைந்த சிலர் வந்து கதைக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருப்பது. ஆனா அவ வசதியுள்ள நேரம் அதை அறிந்து கொள்றது நிலம் தானே. எந்த விஷயத்தையும் நாங்கள் அறிவது நல்ல ஆரோக்கியம் தானே என்ற விதத்துல இதன்றேன். அதை பார்த்திருக்கிறேன், நல்லா கொடுக்குறாங்க. எனக்கு பர்சனலி
எனக்கு இது சரி ஒரு 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 பாதை இருக்கிறபடியா எனக்கு எனக்கு பர்சனலி தேவையில்லை. எனக்கும் எந்த குடும்பத்துக்கு தேவையில்லை. ஆனா இப்ப ஏதாவது சில பேருக்கு சில சில பிரச்சனைகள் இருந்தா அது அந்த ஒத்து போகும். இப்ப நீங்க கூறினீர்கள் இந்த ஆஸ்பத்திரி இப்ப நான் வைத்தியசாலை போறேன், ஆனா நாங்கள் ஒரு நாளை போகத்தானே வேணும் இல்லையா? நான் போறதுன்னு சொன்னா ஆபரேஷன் செய்யறதுதான் போவேன். இப்ப ஏன்னா இப்ப சத்தம் வரையில உங்களோட என்ன சங்கதி கேட்க இல்லையா? இப்ப என்ன இப்ப எனக்கு கொரோனா டைம்ல இரவு 10 மணிக்கு திடீர்னு மூச்சடிக்க எல்லாமே இருந்தது. மூச்சு அடிக்கிறப்ப எனக்கு கொரோனான்னு தான் நான் நினைச்சேன். ஆம்புலன்ஸ் அடிச்சு நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு கொரோனா வந்துட்டு இதுதான் நான் நினைச்சேன். ஆக்சிஜன் லெவலும் குறைஞ்சிடுது, மூச்சு எடுக்கிற இதுவும் குறைஞ்சிட்டு அந்த மிஷின்ல பார்த்தோன்னா உயிர் ஆபத்தான கேஸ். ஆனா எனக்கு நான் திங்க் பண்றேன், எனக்கு என்ன நடந்தாலும் நான் திங்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் செய்த வேலை யோகட் குடிச்சது. யோகட்டை 2-3 தடவை குடிச்சு விட்டுட்டேன், இரவும் குடிச்சு விட்டுட்டேன். யோகட் நேரங்கட்ட நேரத்துல குடிச்சா எங்களோட நுரையீரல் இது சின்னனாகும், மூச்செடுக்க கஷ்டமா இருக்கும். நான் தெரிஞ்சாலண்டபடியா எனக்கு விளங்கினபடியா நான் எனக்கு தந்த அந்த மெடிசன் ஸ்டிராய்ட் அவ்வளவு ஒரு சாக்கு மெடிசன் நான் ஒன்றும் குடிக்கல. நான் ஓகே ஆகி வந்துட்டேன். வீட்டை வரத்தான் யோசிச்சேன், நான் ஜான் குடிச்ச யோகன் தெரியாதவர்கள் எத்தனை பேர்? எனக்கு தெரிஞ்சபடியா நான் ஒரு நாள்ல நான் கியூர் ஆகிட்டது. இதுதான் பிரச்சனை. கொரோனா இல்ல. அப்ப இப்படி எல்லாம் எத்தனை பேருக்கு திங்கிங்? நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்தவரை எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கறது நல்லதே தவிர எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் 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 எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் தானே. கவலைக்குரியதா இருக்குது. பிசினஸ் ஒரு பக்கம் கவலையா இருக்குது. எனக்கு அது விருப்பம் இல்லை. ஆனா நான் வைத்தியராக வந்தாலும் இந்த துறை வேற ஃபீல்டா போகுது. இதுக்குள்ள இந்த மெஞ்ஞான இதுக்குள்ள ஆராய்ச்சி செய்யறதும் என்ன ஜெனட்டிக் இதையும் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை எனக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறது. நீங்க சொல்வது இப்ப என்ன ஒரு விடயம் இருக்கிறது, தொழில்நுட்பம் நல்லாக விரிந்து விட்டது இல்லையா உலகமே. அப்ப நாங்கள் எந்த இதனாலும் இப்ப எங்களுடைய குழந்தைகளோ ஆக்களை பார்த்தால் இளையவர்கள் அவர்கள் தங்களுக்கு உடனே இன்டர்நெட் இல்லாம எங்களுக்கு ஒண்ணும் தெரியாம எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஓகே என்று சொல்றார்கள். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்ப தொழில்நுட்பம் வந்த பிறகு இப்ப என்ன வருத்தம், என்ன கூட குறையன்றது எப்படி இருக்கணும், ஈவன் பிளட் ப்ரெஷர் கூட இவ்வளவு இருக்கணும்ன்றதெல்லாம் கூட நாங்கள் இன்டர்நெட்டை பார்த்து கூகுள்ல போய் எல்லாரும் அடித்து அதில் விடியல் எல்லாம் பார்க்கக்கூடிய வசதிகள் இருக்கிறார். அது ஒரு நல்ல ஆரோக்கியமான விடயம் தான் நான் கருதுகிறேன். நீங்கள் அதை பற்றி அது இப்ப இன்றைய டெக்னாலஜில பிள்ளைகள் இந்த ஸ்டாண்டர்ட் கூடத்தான். ஏனென்று சொன்னால் ஒரு வசனத்தை நீங்க கதைங்கோ அதை போய் ரிசர்ச் செய்து ஓடிடணும். உடனே போய் கூகுள் எல்லாம் பார்த்து இது பண்ணிடணும். தமிழா நீங்க தமிழை கூட இவைக்கு படிப்பிக்கலாம் அதை ரிசர்ச் பண்ணினோம். எங்களோட போராட்டத்துல என்னென்ன பிரச்சனை நடந்ததோ அதுவா இங்க பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியும். நான் எந்த வீட்டுல கூட என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லல, ஆனா அதை பற்றி நல்லா சொல்லுவினோம். வெள்ளக்காரரோட வடிவா கதைப்பினோம். ராதையும் கண்ணனும் அந்த பாட்டெல்லாம் தமிழ் அந்த பாட்டுல வர இத டிரான்ஸ்லேஷன்ல போட்டு பாப்பினோம். இது என்ன அல்லது நான் கூட ஏதாவது இப்ப ரஷ்யன்லயோ அல்லது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ எழுதினா டக்குன்னு அதை எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி பாப்பினோம். ஒரு நாள் குங்குமத்தை பற்றி நான் எழுதினா அதை கண்டுபிடிச்சிட்டேன் தமிழ்ல. அப்ப இப்ப இருக்கிற பிள்ளைகளோட ஸ்டாண்டர்ட் சரியான கூட. நாங்கள் முந்தி இருக்கிறது எங்களுக்கு ஒரு புத்தகம் இருந்து புத்தகம் தொலைஞ்சா எங்களுக்கு படிப்பு இல்லை, அல்லது பள்ளிக்கூட மாசம் இல்லைன்னா அந்த படிப்பு இல்லை, கற்க முடியாத சிச்சுவேஷன். இப்ப கம்ப்யூட்டர் இருக்கிறபடியா குருவாகி விட்டது. குரு இல்லாமலே படிக்கக்கூடிய அளவுக்கு சில டெக்னாலஜி வளர்ந்துட்டது. ஒரு பக்கம் நிறைய விஷயத்தை அறிய சான்ஸ், இன்னொரு பக்கம் ஒரு அபாயம் தான். என்னோட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிக்குது. இப்ப என்ன பாத்ரூமுக்கு நின்று கொண்டு போனை இன்னாருக்கு போன் அடி அங்க நின்று சொல்ல இங்க அது போன் அடிக்குது. அந்த எங்கேயோ வந்துட்டுது டெக்னாலஜி, எங்கேயோ வந்துட்டுது.
அப்ப இது நிறைய நல்லதுன்னு நல்லதும் சொல்றீங்க இருக்குது. சில கட்டுப்பாடு இல்லாம விட்டா உதாரணமாக நேரத்துக்கு நித்திர கொள்ள டிவைஸ பாவிக்கிறது. 3 போன் இருக்கும், 4 லேப்டாப். இப்ப வீடுகள்ல அப்படித்தானே, எத்தனை லேப்டாப் இருக்கு, எத்தனை டிவைஸ் இருக்கு, எத்தனை ஐபேட் இருக்கு, ஐபோட் எல்லாம் இருக்குது. அதை ஆஃப் பண்ணாம படுத்தா என்ன நடக்கும் சொல்லுவினா, இது இந்த லைட் பட்டா மூளையில வருத்தம் வரும். என்னன்னு சொன்னா அந்த லைட் வந்து இந்த ரெட்டினாவை எஃபெக்ட் பண்ணும். ரெட்டினாவை எஃபெக்ட் பண்ணா உள்ளுக்குள்ள பீனியல் கிளாண்ட் மெலட்டோனினை சுரக்கிறது. மெலட்டோனின் அது ஹோமோன், அது சுரந்தாதான் உங்களுக்கு நாளைக்கு நாங்க நல்ல ஹெல்தியா இருக்கிறதுக்கு இன்றைக்குரிய நித்திரை. இன்றைக்கு லைட் இருக்கு, அந்த டிவைஸ் ஆஃப் பண்ணாமல் எல்லாத்தையும் பாதியோட அப்படியே விட்டுட்டு நித்திர கொள்ளைக்க அல்லது நேரம் கொண்ட நேரம் நித்திர கொள்ளைக்க எங்களோட பாடியில உள்ள மெலட்டோனின் இல்லாம போகுது. அதுதான் மென்டல் ஹெல்த்தா மாறுது. அப்ப அந்த கட்டுப்பாடு நல்ல டிசிப்ளின் இல்லாட்டி இது எனக்கு வருத்தங்கள் வர சான்ஸ் இருக்கு. திருப்பி டாக்டர் தானே போகணும். நாங்க முதலே கவனமாக டிசிப்ளினா நடந்து கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஒரு கட்டுப்பாடு சில்ட்ரன் அந்த கண்ட்ரோல்ல இருக்கணும். வாட்ச் பண்ணி கொண்டு இருக்கணும். என்ன விளம்பினா, என்ன நித்திரம், என்ன பாக்கினா, அதை பற்றி கதைக்கிறது, கம்யூனிகேட். இப்ப கதைக்காம விட்டா சில இப்ப பிள்ளைகளுக்கு சாப்பாடு தீட்டேக்க லேப்டாப்பை போட்டு சாப்பாடு தீக்கணும் பிள்ளைக்கு. அது வெரி பேட். அப்ப பிள்ளை சாப்பாட்டு பிள்ளைட்டு இருந்தா சாப்பாடு தான் தெரியும். இது அப்படி இல்லையே. அங்க ப்ரோக்ராம் விரியாக்களும் அப்படித்தானே. டிவியை போட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா கடை சாப்பாடு போகும். அந்த அப்ப இந்த சாப்பாடுல கான்சென்ட்ரேஷன் இல்ல. அப்ப ஒரு சாப்பாடு எடுத்தா அதுதான் தெரியணும். இப்ப எங்கேயாவது கான்சென்ட்ரேஷனை வச்சு கொண்டு வந்தா அது உடம்புல சேரவும் மாட்டேன். அதாவது அபாயம். டிசிப்ளின் இல்லைன்னா அபாயமா போகும். அப்ப நாங்களே எங்களுடைய உடம்ப கவனிச்சு கொண்டு கவனிச்சு கொண்டு வந்தா பல நோய்கள்ல இருந்து தப்பலாம்ன்றதுதான் உங்களுடைய கருத்து. நாங்கள் கொஞ்சம் அறிவை பெற்றிருக்க வேணும். எல்லாத்துக்கும் எடுத்தது எல்லாத்துக்கும் டிப்ரெஷன் வந்தா டாக்டர் உடனே டிப்ரெஷன் குறிச்சு தான் தந்துடுவேன். அப்ப உதாரணத்துக்கு செரட்டோனின் எல்லாம் ஒரு இது இருக்கு. நாங்கள் ஸ்ரீலங்காவில அதெல்லாம் பாய்க்கிறது தானே. அது ஒரு பக்கம் சைட் எஃபெக்ட் தான். அது எனக்கு கவலைக்குரியது. இதுக்கு எடுத்தாலும் அந்த இந்த வழி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இப்ப ஒரு பாரியது இப்ப எல்லா இடம் பார்த்தா அந்த கேன்சர்ன்றது ஒரு பொல்லாத நோயாக யார பார்த்தாலும் அதுதான் கவலையான விடயம். அப்ப அதை தடுக்கிறதுக்கு தான்றதுக்கு எல்லாம் என்ன உணவுகள் தான் இல்லாமன்றதுக்கு நியூட்ரிஷன் அந்த கஜனியோர்க்க நான் கொண்டு இருக்கேன். ஏனண்டா எங்கட உறவுகளும் அதை கேட்டு அதுல இருந்து பயன்பெறலாம் தானே. சில உணவு வகைகள் மூலம் எத்தனையோ வருத்தங்களை குணமாக்கியதெல்லாம் கதைத்ததை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு 4 ப்ரோக்ராமும் போனேன். இப்ப வேலை தொடங்கினபடியா எனக்கு இப்ப செல்ல முடியாம இருக்கிறது. ஆனா அது மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதான் நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு சொல்றது ஒரு நல்ல விடயம் இல்லையா? சில பேர் அதை சொல்ல விரும்புற இல்ல. அது ஒரு எங்கட உணவுல அறுசுவை சாப்பாடு இருக்கு. வாழைப்பொத்தி பென்கிரியஸுக்குரியது. அது சாப்பிட்டா பென்கிரியஸ் டயபெட்டிக் இதுக்கெல்லாம் பென்கிரியஸ் ஹெல்த்தியா வச்சுருக்கு. இது சாப்பிட்டோம். ஒவ்வொரு இதுல ஸ்டார்ச் நாங்கள் சாப்பிட டேஸ்டா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஹாப்பி ஹோமோன் வர தொடங்கிடும். அப்ப ஹாப்பி ஹோமோன் வர 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 நிறைய சாப்பிடுவோம். நிறைய சாப்பிட அங்கதான் வருது டயபெட்டிக். அங்க இப்ப அதுதான் பிரச்சனை. இப்ப நாங்கள் ஹாப்பியா இருக்க வேணும். ஆனா அந்த எங்க சாப்பாடா கட்டுப்பாடாக இருக்க வேணும். எங்களோட சாப்பாடு முறை பட்டனை நாங்கள் இல்லவே இல்லத்தானே. எங்களோட சாப்பாடு பட்டனை யார் இங்க வச்சுக்கணும்? சரியான எங்க போனாலும் கொத்து ரொட்டி, எண்ணெயால் புட்டுகள் அப்படித்தானே. ரோல்ஸ் இந்த தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போனா இந்த கண்ணை பார்க்கணும். அந்த ரோல்ஸ் எடுக்கிற முறையை நான் பார்த்து பண்ணி வேண்டும். அப்படி அந்த சாப்பாட்டு முறை சரியான இது. அதாவது எல்லாத்துக்கும் மட்டும்தானே. மற்றது கணக்க பேருக்கு ஊர்லயே மீட் சாப்பிடாம இருந்தாங்க. கணக்க வெஜிடேரியனா இருந்து போட்டு இங்க 7 நாளும் 3 தரம் அடிக்கிறார்கள் இருக்கணும்.
அஹ் எங்களோட ஃபேமிலியில அரைவாசி பேர் வச்சுட்டு எங்களோட வீட்டுக்காரர் வந்தா நாங்கள் இதெல்லாம் ஒழிச்சு போடுவோம். ஆனா இந்த வெளிநாட்டுக்கு வந்தா போல நாங்கள் சாப்பிடல, நாங்கள் வச்சுட்டு ஆயிடும். அவங்க விட்டு இல்ல இது எல்லாம் இருக்கு. அப்படி வெளிநாட்டுல எல்லாம் மாறிடணும் சாப்பாட்டு இது மாறிடுது. இப்ப நாங்கள் வச்சுட்டு எங்களோட சாப்பாட்டை சாப்பிடக்க ஒரு கிரேப்ஸை நீங்க சாப்பிட்டா 2 ஹவர்ஸ்ல எங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட அப்சர்வ் அதுக்கு அவுக்கு அவுக்கான்னு சாப்பிடாம ஆறுதல இருந்து சாப்பிடுவோம். தண்ணி குடிக்க அப்படித்தான். இந்த தண்ணியை குடிக்கிறேன் இல்லையா, ஆனா இறைச்சியை சாப்பிடக்க அது அப்சர்வ் பண்ணி கம்ப்ளீட்லி இதாக 72 ஹவர்ஸ் இருக்கும். எது நல்லது ஒண்ணு நினைக்கிறீங்க? ஆனா பசிக்கு நாங்கள் மற்ற இதுகளை சாப்பிட பசி அடிக்கடி பசிக்குமா இருக்கு. அப்ப இதை ஊர்ல நாங்க அப்படி செய்யறது. எங்க விரதங்கள் இருக்குது, கோயில்கள் இருக்குது. அந்த விரதம் எல்லாம் வந்து எங்களுக்கு சரியான ஒரு ஹெல்தி. உங்களுக்கு பாடுறது பாடுறது பாடும் போதெல்லாம் என்ன உங்களோட நரம்பு மண்டலத்துல உள்ள வேகஸ் நர்வும் பராசிம்பாத்தேட்டிக் நர்வும் உங்களை ஹாப்பியா தான் அது வந்து ஹாப்பியா கொண்டு வரும். இப்ப கோயிலுக்கு நாங்க போறோம், கும்பிட்டுட்டு திருமுறை புசுறோம், அன்னத்தை போடுறோம், அந்த பாடி போட்டு வரைகளை ஏதோ சந்தோஷம் வருதுதான். அது வந்து வேகஸ் நர்வை வந்து ஆக்டிவேட் பண்ணுது, எங்களை ஹாப்பியா இருக்க பண்ணுது. இதுகள் குறைவுதான், இந்தியா குறைவுதான், போறது குறைவுதானே. இப்ப பாட்டை பற்றி சொன்னீங்க. பாடு எல்லாருக்கும் இப்ப வருஷம் பிறந்து நாங்க முதலாவது நிகழ்ச்சி செய்யறோம். எங்களுக்கு நேரம் நெருங்குவதால் ஒரு நீங்க ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுவீங்கன்னு சொன்னீங்க தானே. அப்போ ஒரு ஹிந்தி பாட்டையும் ஒரு தமிழால் பாடுதோன்னு எப்படி பாடுறான்னு பார்த்து கொண்டு நாங்கள் எங்களோட உறவுகளையும் அழைத்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு நேரமாகிறது நினைக்கிறேன். உங்களுடைய அழகிய குரல்ல ஒரு பாடல் மூலம் தான் உங்களை சந்திச்சேன். நான் பாட்டுகள்ல எனக்கு ஹாப்பி பாட்டு தான் விருப்பம், எனக்கு சோக பாடல் விருப்பம் இல்லை. நான் கிச்சனுக்கு நின்றானா எங்க நின்றானா நான் ஹாப்பி சும்மா ஹம் பண்ணுவேன், சும்மா சும்மா அப்படித்தான் பாடுறேன். அதெல்லாம் அன்றைக்கு பாட வந்தேன்னா நீங்கள் என்ன பிடிச்சிட்டீங்க. அப்படி நல்ல அழகா பாடி இருந்தீங்கள். எல்லாருமே தங்களுடைய மனத வெளிப்படுத்துற மாதிரி பாடி இருந்தார்கள். இங்க இந்த இந்த வானொலியில முந்தி இந்த சமூகம் டிவில செய்த மோகனம் வந்து அழகாக பாடி இருந்தார் இல்லையா. எனக்கு மகிழ்ச்சியா இருந்ததா அன்றைக்கு. ஒருவர் பாடி இருந்தார், உங்களுக்கு தெரியாது. ஆனா பார்த்தேன். வேற தமிழ் பாட்டு வேண்டாமா? என்ன உங்களுக்கு விருப்பமான ஒன்றை பாடுங்க. ஒன்று பாடி எங்களுடைய உறவுகளையும் தாண்டி நாங்கள் அவர்களையும் அழைத்து அவருடைய கருத்துக்களையும் படிக்கிறேன். காதல் வைபோகமே ஜோடி கிளிகள் கூட இணைந்து ஆனந்த பொன்பாடும் பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாதம் சூழல், பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் இல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ மறந்ததே எங்கள் லட்சமோ, பார்த்த ஞாபகமில்லையோ பருவநாடகம் அந்த நீ கரையோரம் நீ பிறந்தாய் அந்தி நேரம். நீங்க மியூசிக்கோட தான் பாடுவீங்க அவங்களோட. ஹிந்தி பாட்டு தும் பாசிராயே யுன் முஸ்கிராயே தும் பாசிராயே யுன் முஸ்கிராயே तुम ना जाने क्या चाहे, तुम पास आए यूं मुस्कुराए.
வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்ல குரல். ஆனா நீங்கள் அந்த மியூசிக் பேக் மியூசிக்கோட அன்றைக்கு பாடினது அழகா இருந்தது. நான் நினைக்கிறேன் அந்த கரோக்கியோட சேர்ந்து பாடிக்கல தான் நம்மளுடைய இது நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பரவாயில்ல, மிக அழகாக பாடியிருந்தீர்கள். இன்றைக்கு எப்படியும் எல்லாரையும் சிரிக்க வச்சீங்கல்லானே இல்லையா? வருஷத்துல நாங்கள் முதலாவது நிகழ்ச்சி டாக்டர் சந்திரிகாவோட செய்தோம். அப்ப அவன் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளும் நல்ல அழகாக பேசியிருந்தீர்கள். சிரிக்கான்னு சொல்லிட்டீங்க. ஒரு வார்த்தை சொல்லிடுறேன், உங்களோட சனங்கள் சிரிக்காதவர். சிரிச்சா பொம்பளையால் சிரிச்சா நீ பொம்பளையோ, பொம்பளை அப்படி சிரிக்கிறாங்க. இப்ப வந்து இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 7000 சிரிப்பு யோகா கிளப் இருக்கிறது. பொய்ய கண்டாலும் சிரிங்க. ஏனென்று சொன்னா உங்களுக்குள்ள டாக்ஸின் எல்லாம், உள்ளுக்குள்ள உள்ள டிப்ரெஷன்கள், உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா இதுகள் எல்லாம் நீங்க சிரிச்சா போகும். சிரிக்கும் போது இது வரும். என்ன எங்கட எங்கட ஒரு கிளாண்ட் இருக்குது, பிட்யூட்டரி கிளாண்ட். அதால வர ஒரு ஹாப்பி ஹோம், அது பேர் எண்டோபின். அது நிறைய வரும். உங்களுக்கு வருத்தம் வந்தாலும் நீங்க சிரிச்சு இருந்தால் வருத்தம் வராது. நீங்கள் மெட்டர்னிட்டி வார்டுக்கு போனா என்ன செய்வினா, குழந்தை பிறக்க போது வயிற்றுக்கு ஊத்துது, அதை டக்குண்டு அந்த சிரிப்பு, அதாவது அந்த பெயினை மறந்து இருக்கிறது தான் அந்த டேப்லெட்டை தரணும். ஆனா அந்த நேரம் ஒரு ஜோக்கே அல்லது ஏதாவது நினைச்சு நாங்க சிரிச்சா அந்த வேலை போயிடும். அது ஈவன் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் செய்யல கூட அப்படி ஒரு சிரிப்பு வரக்கூடிய ஒரு ஆளோட கதைக்கணும், அல்லது ஒரு ஜோக்க கதைக்கணும், அல்ல சிரிக்க வேணும் என்றா உங்களுக்கு அந்த வேலை தெரியாம போடும். மற்றது உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு டெய்லி சிரியுங்கோ. அப்படியா? தனியே சும்மா சிரிச்சாலும் மேல என்ன அவசரம் இல்லையான்னு மேல கதைக்கிறேன். அப்ப அவைய பார்த்து சிரிக்கணும். திருப்பி அப்படி சொல்லுனா அவைய பார்த்து சிரிக்கணும். சரியா? அவ வேற பார்த்து சிரிப்போம் காலு மேல. சிரிப்பு நீங்க சொன்னபடியா தான் நான் சொல்ல வந்தேன்னா, அது நல்லது. என்ன வருத்தம் வந்தாலும் என்ன சொன்னா சிரிக்க பெரிய சுவாசம் வருது. அந்த சுவாசம் வந்து எங்கள்ட டயஃப்ராம் பிரிமெண்டாகட்ட புஷ் பண்ணும். கீழே புஷ் பண்ண எல்லா ஓகனும் வந்து எங்கள்ட வயிற்றுக்கு இருக்க அவ்வளவு ஓகனும் வந்து ஷேக் பண்ணும். ஷேக் பண்ணிக்கலதான் அந்த ஹோமோன் வாருது. ஆகவே நீங்க நடிச்சா கூட எங்களோட பாடியில உள்ள அந்த ஓகன் ஷேக் பண்ணப்பட்டு ஹாப்பியா இருக்கிறதுக்கு இது ஒரு வழி. ஏன்னா இந்த காலத்துல எல்லாம் ரோபோ மாதிரி மாறி மாறி கொண்டு வேறினம் வித்தியாசமான உலகத்துக்கு போறோம். சிரிப்பா கொண்டு வந்தால் எங்களுக்கு நாங்களே டாக்டரா இருந்து கொண்டிருக்கலாம். நமக்கு நாமே டாக்டர், நமக்கு நாமே நீதிபதி, நமக்கு நாமே ஆமா, அப்ப சிரிப்போம். ஆமாம், இப்ப எங்களுக்கு நேரம் 9 மணி ஆகிவிட்டது. எங்களுடைய நிகழ்ச்சி நேரம் நெருங்கி கொண்டு வருவதால் எமது உறவுகள் யாராவது கருத்து தெரிவித்தால், ஏதாவது இவரிடம் ஏதாவது கேள்விகள் கேட்க விரும்பினால் கேட்டுக்கொண்டு திரு நடாமோகன் இருக்கின்றார் போல் தெரிகிறது. அவரிடம் கேட்டு நாங்கள் விடைபெறலாம் நினைக்கின்றேன். சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கிறது. உங்களுடைய இன்றைக்கு முதலாவது தானே நிகழ்ச்சி. அடுத்தடுத்து செய்து கொண்டிருக்கலாம். வணக்கம். யாராவது? எனக்கு தெரியல. வாணி மோகன் இருக்கிறாவா? வாணி தெரியல யாரு இருக்கிறாங்க. கலையத்தில் நான் இருக்கின்றேன். நமோனவர்கள் பணியில் இருக்கின்றார், அதனால் தான் பேச முடியாமல் இருக்கின்றார். வேலையில் இருக்கின்றார். கலையத்தில் நான் தான் இருக்கின்றேன். வாணிமோகன், நீங்கள் சொல்லுங்க உங்களுடைய கதையும் கேட்டுக்கொண்டு நாங்கள். நகுலபதி தில்லைத்தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம். வணக்கம் நகுலபதி. என்ன தெரியல. வணக்கம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்களும் இதுல சிரிச்சு கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லுவோம். உதாரணத்துக்கு அவ சொன்னது சரி. இங்க வந்து சிரிக்கிற ஆக்கள் சரியான குறைவு. உதாரணத்துக்கு தமிழர் கண்டாலே தெரியாமத்தான் போகிறார்கள். அதோட இன்னொன்று வந்து அவையவ நேரம் வேலை இதுகளை போட்டு அந்த நோக்கத்தோடு உழைக்க அதையும் கவனிக்க மாட்டினோம். பொதுவாக இங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள இருந்தாலும் இங்க கண்டா கூடி ஒரு கலவு சொல்ல மாட்டேன். தள்ளி அங்கால பாப்பினம், ஆனா சிரிக்க மாட்டேன். ஆனா சிரிக்க தெரியாத மனிதன் மிருகந்தான். நீங்க சொல்றீங்க.
நாங்கள் கமல் அந்த ஒரு மட்டும்தான் படத்துல சிரிப்போம். நடிச்சவர் ரேவந்த் அந்த எங்களுக்கு ரேவந்த் அந்த பரிசு நாங்க சிரித்து மகிழ்ந்து இருக்க வேணும், நாங்கள் அதை செய்யறதில்லை. உம் ஆனா அதுக்கு இப்படி உங்களை போல எத்தனை பேர் சந்திச்சாதான் அதை செய்யலாம். அங்க ஆனா தியான இது நடக்கிறது, தியான பிளாட்ஃபார்ம், அதுல சிரிப்பு யோகாவும் செய்யறவர். நல்லது. மற்றது நாங்கள் சிரிச்சு வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழக்கூடாது. ஆனா நாங்கள் சந்தோஷமா இருந்தா தான் அந்த சிரிப்பும் இயற்கையாக வரும். ஆமா கவலையா இருந்தா கடைசி வரையும் சிரிப்பு வராது. ஆனா ஒரு ஆளை நாங்க சிரிக்க பண்ணலாமே, பண்ணினால் அது எங்களுக்கு பிளஸ், அவைக்கும் பிளஸ். ஆனா ஒரு ஆளை மனம் துன்புறுத்த வைக்க கூடாது. அதுதான் எந்த இது ஒரு சிரிக்கும் போது அல்ல வார்த்தை எங்களுக்கு குடுக்குறோம், அதையும் சிரிக்கணும். நாங்கள 2 பேருக்கு நல்ல எனர்ஜி வருது. சிரிக்காம இப்ப சும்மா ஒரு ஆளை பார்த்து பேசாம போகல, பார்த்துட்டு பேசாம போறா அல்லது பேசாம போறான்னு சொல்லிக்கல, அது கவலையாத்தான் இருக்கிறது. 2 வார்த்தை சொல்லி கதைச்சு சிரிச்சுட்டு போனா அது ஒரு நேர்மறை, எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி வருது, நேர்மறையான எனர்ஜி வருகிறது. அதையாவது நாங்கள் நான் ஸ்ரீலங்கால இருக்கும் போது எனக்கு சிரிக்க பயம்தான், சிரிக்கிறது இல்லக்கா. நான் இங்க நட்போடு கூடிய புன்னகையை விரும்புகிறேன். யாரென்னாலும் சிரிக்க வேண்டும். என்ன சிரிக்கிறவர்களுக்கு நேர்மறையா இருப்பார்கள், மற்றவர்கள் அப்படியே எதிர்மறை சக்தி தான் அவருக்கு குறைவா இருக்கும். இப்ப கோபம் பாராக்களுக்கு ஒரு நிமிஷம் சிரிச்சு விட்டால் அந்த சில பேருக்கு கோவம் பாராக்களுக்கு நீங்க சிரிச்சு பாருங்க, சில வேளை அவைக்கு இன்னும் கூடிடும் கோவம். அந்த அவைய பார்த்து சிரிக்கிறோம் இல்ல, ஒரு தங்களை ஒரு மட்டுப்படுத்துறோம்னு சொல்லி கோவம் சில பேருக்கு கூடிடும். ஆனா சில பேர் அந்த நேரத்துல கவலையை மறந்து சிரிக்கிறாக்கள் இருக்கணும் எத்தனையோ பேர். இது சந்தோஷமா இருக்கிறது, சிரிக்கிறது அது விருப்பம். அதுக்கேத்த ஆக்கள் வந்தா தான் அதை செய்யலாம். மற்ற சிரிப்பு சிலர் கதை கேட்கிய இயற்கையாக இருக்கு, அவைக்கு கூட கூட சிரிப்பினம். அது எல்லாரால முடியாது. எங்களோட ஆரோக்கியத்துக்கு இன்றையில இருந்து ஒரு மருந்தண்டை நினைச்சு கொண்டு முடிந்த அளவு நேர்மறை, முடிந்த அளவு சந்தோஷமாக இருக்க பாருங்க. பிடித்தவர்கள், பிடித்த சாப்பாடு, பிடித்த வேலை, அந்த பிடித்த 2 வரைக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம். மகிழ்ச்சி இல்லாத நேரத்துல சிரிச்சா, ஏதோ ஒரு வழியில சிரிச்சா அந்த ஹாப்பி எங்களை திருப்பி வந்துடும் என்று சொல்லி நன்றி. உங்களோட உரையல், உங்களோட இதுகள் எல்லாம் கேட்டு கொண்டிருந்தனா உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். மென்மேலும் நீங்க நச்ச காரியம் எல்லாம் நீங்கள் அதுல ஈடுபட்டு சிறப்பாக வளர வேணும் என்று நீ இளம் பிள்ளையா இருக்கிறீங்க. உங்களோட முயற்சிக்கும் எங்களோட தமிழ் பிள்ளை என்றபடியே அது இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. இப்ப எங்கேயாலும் போய் ஒரு தமிழ் டாக்டர் இல்ல தமிழ் இதை கண்டோன்னு எங்களுக்கு தனி ஒரு சந்தோஷம் வரும், வேற ஒரு ஆளை காண்றதிலும் பார்க்க. அது போல நீங்க சிறந்து வாழ வேணும் என்று கூறிக்கொண்டு ஜோரண்டம், மிஸ்ஸஸ் ஜோரண்டம் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். வாணி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி இரவு வணக்கத்தை கூறிக்கொள்ளுகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி அம்மா. உங்களுக்கும் இரவு வணக்கம். டாக்டர் சந்திரிகா மிகவும் ஒரு சிம்பிளான டாக்டர். அவ எல்லாருடையும் அழகாக சிரிச்சு கதைப்பா. நான் அதை அவதானிச்சேன். நான் ஒரே ஒரு தடவை தான் இவ சந்திச்சிருக்கிறேன். இப்ப வீட்டை போனா அரவாசி வருத்தம் கதைச்சு கொண்டிருக்கே எங்களுக்கு மாறிடும். ஆமா, அப்படித்தான் சந்திரிகாவில அதுதான் அவ மகிழ்வாக இருக்கிறா. வாணிமோகன் உங்களை இருக்கா காட்டு இருக்கலாம் தானே? இல்ல இப்ப காட்ட முடியாது நிலைமை. வாணிமோகன் அழகான சாரிகளோட நாங்க பாக்குறோமப்பா இல்லாடம் அந்த மாதிரி என்ன அப்ப நானும் இருக்கு எங்கட ப்ரோக்ராம்லயும் அப்படியே இருக்கலாம் தானே? நான் ஒரு வரியை சொல்லுவாங்க யோசிக்கிறேன். எங்களோட கலாச்சாரத்துல பெண்களுக்கு சுதந்திரம் இல்ல, சரியா? சுதந்திரம் இல்லத்தானே, நாங்கள் ஒரு முடிவெடுக்க முடியாது. ஆனா எங்களுக்கு இப்ப வந்த வாய்ப்பு, நாங்கள் இந்த நாட்டுல வெளிநாட்டுல வந்தபடியா ஒரு விஷயத்த நாங்கள் தனிமையாக முடிவெடுப்போம். சுதந்திரம் இருக்கிறது, அது என்னவாக இருந்தாலும்
எங்களுக்கு முடிவெடுக்க எங்களுக்கு இந்த கலாச்சாரம் என்ற இருக்குல்ல எனக்கு இதுல தோன்றினது. ஆம், நாங்கள் எந்த ஒரு பெண்ணும் இலங்கையில இருக்கும்போது முடிவெடுக்க மாட்டார்கள். வெளிநாட்டுல தனித்து இயங்கினாலும் அவர்களுக்கு அந்த வல்லமை இருக்கும், செய்து முடிப்பார்கள். இந்த சுதந்திரம் ஒன்று இருக்கு. ஆனா கணக்க பேர் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை, இப்பவும் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறேன் தான். இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். நன்றி நன்றி. சுதந்திரம் நன்றி. இதுல சக்தி இருக்கிற எல்லா சுந்தரேசங்கர் அவர்கள், சாந்தினி தான் இருக்கிறார்கள், சாந்தினி நீங்கள் முதல் கொண்டு. தமிழ் பெண்கள் மாத்திரம் இல்ல, மற்ற பெண்களும் தான் எப்படியோ வல விதமாக போராடித்தான் இவ்வளவு தூரத்துல வந்திருக்கிறார்கள் இல்லையா சமத்துவத்தை. இப்ப எத்தனையோ போராட்டங்கள் சொல்லுவார்கள், முடிவெடுத்தா அவள் அடங்காப்புடாரி என்ன. ஆனா இந்த கன்றிகளை படிப்பிச்சு தருது நல்ல. இதை ஒரு திருமணம் செய்தா கூட எங்களுக்கு முடிவெடுக்க தெரியாது. இப்ப எங்கட தம்பி சொல்லும், நான் பார்த்த பொம்பளை இது இல்ல, அப்பா பார்த்த பொம்பளை நான் பார்க்கல. வாழ்க்கையை கூட முடிவெடுக்க தெரியாது. அப்படி நாங்கள் ஒரு கலாச்சாரத்துக்கு எங்களுக்கு அரைவாசி எங்களுக்கு நல்லதுதான். ஏன்னா எங்கட கலாச்சாரத்துல உணவு, சமயம், எங்கட பண்பாடுல அரைவாசி 50% நல்லது, 50% கூடாது. அது எங்கேயும் இருக்கு, மைனஸும் பிளஸும். சாந்தினி அவர்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் நவயோதி அக்கா, வணக்கம் டாக்டர் அவர்களே. வணக்கம். உங்களுடைய கதை கலகலப்பாக கதைச்சு கொண்டிருக்கிறீங்க, பாடல் பாடியிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, அழகாக கதைத்து கொண்டிருக்கிறீங்க, எல்லாத்தையும் இணைச்சு வச்சிருக்கிறீங்க. நீங்க என்னத்தை இணைச்சு வச்சிருக்கிறீங்க உங்களோட. அதே ஒரு உங்களோட பிளஸ் பாயிண்ட் என்று நான் சொல்லுவேன் உங்களுக்கு. ஏண்டா சில பேர் டாக்டர் என்றால் அந்த துறை சார்ந்து அப்படி இருந்துடுவீங்க, மெடிடேஷன் போவாயினும் பாட, அந்த நீங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று வச்சிருக்கிறது உங்களுக்கு அது ஒரு உயர்வாகவும் இருக்கும். நீங்கள் எல்லோரையும் ரீட் பண்ணும் போது அது உங்களுக்கு பயனுடையதா இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றவர்களுக்கும் அந்த உங்கள்ட்ட வார ஆக்களுக்கும் பயன்படுற ஆக்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மிக அழகாக செய்து கொண்டிருக்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க இங்க பிறந்தனீங்களா அல்லது ஸ்ரீலங்காவில பிறந்தீங்களா? இலங்கையில் மட்டுவில் சாவச்சேரி. சரி, நான் முதல் முன்னுக்கு கேட்கவில்லை, அதனால தான் கேட்டிருந்தேன். பல ரஷ்யன் லாங்குவேஜ் எல்லாம் கதைச்சு விளங்குவா, அவங்கதான் டாக்டர் படிச்சவ. சரி சரி சரி, ரஷ்யாவுல. நன்றி நன்றி. மட்டுவில் தெற்கு சாவச்சேரியா? மட்டுவில் சிவன் கோவில் அடி மத்தியா? ஓகே ஓகே. நாங்கள் என்னன்னா மட்டுவில் தெற்குல இருந்தேன், அதுதான் கேட்டிருந்தேன். நாங்க படிச்சேன் மட்டுவில் தெற்குல. மட்டுவில் தெற்கு நுணாவில்லையா? அது மட்டுவில் இருந்தாங்க, பக்கத்து ஊர், பக்கத்து ஒரு மைல் வித்தியாசம். ஓகே ஓகே, சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்னும் நன்றி. நாங்களா அம்மா எவ்வளவு பேரை இணைக்கலுமோ அவ்வளவு பேரையும் எவ்வளத்தை உங்களோட இணைச்சு இன்னும் சிறப்பா உங்களை மேன்மைப்படுத்த முடியுமோ அவ்வளத்தையும் இணைத்து சிறப்பியுங்கள், உங்களை இன்னும் இன்னும் மேன்மைப்படுத்துங்கள் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நவயோதி அக்கா. நன்றி நன்றி. சக்தி சுந்தரேசங்கர் அவர்கள் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இந்நேர உற்சாக வணக்கம். வணக்கம். நான் ஜெர்மனியிலிருந்து பேசுகின்றேன். என்னுடைய பெயர் சக்தி சுரணிசங்கர். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் நிகழ்ச்சியை. ஆரம்பத்தில் கேட்கவில்லை, இடையிலிருந்து தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிகுந்த வாழ்த்துக்கள் டாக்டர் சிவச்சந்திரிகா அவர்களே, உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியும் போல இருக்கிறது. பஜனையிலே வர்றேன்னா நாங்கள் இருவரும் திருவாசகம் படிப்போம். அப்படியோ? மொத்த காட்டுங்க. எனக்கு பாட விருப்பம், திருவாசகம் பிடிக்கும். சந்தோஷம், உங்களோட சந்தோஷமா இருக்கு. ஆமா,
சந்தோஷமா இருக்கு. நாங்க காலையில் தேவார பஜனையிலையும் இணைந்து கொள்றாங்க, திருவாசகம் விளக்க உரையிலையும் இணைந்து கொள்றாங்க. அப்படி எனக்கு தெரியும். ஆனா அந்த முகம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். பெயரளவில் சந்திரிகா டாக்டர் என்று தெரியும். இன்றுதான் முகத்தை காண்கின்றேன். மீண்ட வாழ்த்துக்கள். நவஜோதி அவர்கள் இங்கே கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். டாக்டர், எனக்கு 26ஆம் தேதியிலிருந்து எனக்கு உடல்நிலை சரியில்லை. நீங்க வந்தீங்களோ தெரியல. இப்ப 3 நாட்களுக்கு முன்னால் திருவாச விளக்க உரையில குரல் தளத்தை கதைத்திருந்தேன். குரலே வரவில்லை. 26ஆம் தேதியிலிருந்து குரலே வரவில்லை. ஆனா என்னுடைய ஹவுஸ் டாக்டர்கிட்ட போக ஒரு மருந்துமே தேவையில்லை. எல்லாரும் பேசினாங்க. ஜிஞ்சர், ஹனி, லெமன், பெப்பர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணுங்க. வீட்டிலே நான் கை வைத்தியம் தான் செய்து இப்பொழுது குரல் வந்திருக்குது. எல்லாரும் பேசினார்கள், என்ன இவ்வளவு மோசமா என்ன நிலைமையிலும் ஒரு ஆன்டிபயோட்டிக் தர இல்லையா டாக்டர் அப்படி என்று சொல்லி. அவர் என்ன சொல்லிட்டார், HNO டாக்டர்கிட்ட போக சொல்லி. குரல் வரவில்லை என்ற உடனே HNO டாக்டர்கிட்ட போக சொல்லி. ஆனா நான் போகவில்லை, இன்னும் போகவில்லை. எனக்கு தெரியும் இந்த சளி தொண்டை அடைப்பதனால் தான் குரல் வரவில்லை. அப்ப ஏன் நான் HNO டாக்டர்கிட்ட போகணும்? எங்கட வைத்தியத்துல எங்கட சாப்பாடுலாம் இருக்குது. சந்திரிகாண்ட வருத்தம் உடனே சரி வந்துட்டு நாங்க நேரடியா பாத்துட்டோம். சந்திரிகா இப்ப சொன்னா ஆஸ்பத்திரி போவது அங்க பிசினஸ் மாதிரி தான் செய்யறாங்க. அதை விட நீங்க கை வைத்தியம் செய்யணும்ன்றதான் அவட கொள்கை. எங்கட சாப்பாடு முறை வந்து எங்களுக்கு மருந்தா அமையுது. இந்த ரசம் குடிக்கிறோம் தானே, நல்ல உரைக்க அப்படியே குடிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மிளகும் சீரகமும் எல்லா கறிகளுக்குள்ளேயும் மிளகு சீரகம் அரைச்சு போட்டு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றேன். அதை விட தேசிக்காய் தேநீர் அதனில் தேன் விட்டு குடிக்கின்றேன். இஞ்சி டீ அதனால் தேன் விட்டு குடிக்கின்றேன். அப்படியெல்லாம் குடித்துத்தான் இவ்வளவு குரல் வெளியில வந்திருக்கிறது. நல்ல குரல். என்ன இப்ப இதுல பாலுக்குலாம் கட்டண்டு ஒரு நாளைக்கு குடிங்க, ஒரு நாளைக்கு மஞ்சள் போட்டு குடிங்க. என்ன டாக்டர்? மஞ்சள் பாலுக்குள்ள கொஞ்சம் மஞ்சள் ஒரு நாளைக்கு கட்டண்டு. அது ஒரு நாள் குடிச்சினான். மஞ்சளும் போட்டு ஒரு நாள் தேசிக்காய் மஞ்சள் தேன் 3ம் சேர்த்து குடிச்சினான். அப்படி அந்த என்னுடைய டாக்டர் ஏன் தரவில்லையோ தெரியல, மனசுல ஒன்றுமே சரியில்லை. ஆனா நான் எனக்கும் விருப்பம் இல்லை. நானும் லேஸ்ல போறது இல்லை டாக்டர்கிட்ட. எடுத்த உடனே எல்லாத்துக்கும் ஓடுறது இல்லை. ஒரு பெனடோல் கூட எனக்கு போட விருப்பம் இல்லை. என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்கு சொல்லுவா, பெனடோல போடுங்க தலையடி என்று சொன்னா. இல்ல, எனக்கு ஒரு நித்திரை கொண்டு இருந்தா தலையடி மாறிடும். எனக்கு தெரியும் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய நிறைய நிறைய. எல்லா மருந்துகளுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதனுடைய எவ்வளவு தவிக்கிறோமோ அவ்வளவு தவிக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு இது இருக்கு டாக்டர், வருத்தம். அதற்கு நான் இப்பொழுது டேப்லெட் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறேன். அது டேப்லெட் இல்லாமல் அது மாறாது. உங்களுக்கு தெரியுமா, ட்ரைகமைனஸ் நோய்ராக்கி அந்த வருத்தம். என்னோட கதைங்க நவஜோதி அம்மாட்ட கேட்டு இந்த நம்பரை வாங்கி கதைங்க. ஓகே, நீங்க கமலாண்டிட்ட வாங்கலாம். நன்றி சக்தி. வாழ்த்துக்களும் சிறப்பான வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். ஆமா, உங்களுக்கு அவ தெரியுமன்றபடியா அங்க கதைச்சு பர்சனலா அவட்ட அட்வைஸ் கேட்டா சொல்லுவா. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். வாணிமோகன், எங்களுடைய நிகழ்வை கொண்டு வர நேரமாகி விட்டதானே. மிக சிறப்பாகவே எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிவச்சந்திரிகா அவர்கள் மிக நானும் யோசித்தேன், இவர் எங்கே பிறந்திருப்பார். தமிழே ஒரு சின்ன பிள்ளை கதைக்கிறது போல தான் இருந்தது. அதே நேரம் இந்த யோகட் விஷயம் உண்மை இல்லாத இரவில் எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் சாப்பிட்றோம் போல். இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே அந்த யோகட் சாப்பிட்டு தான் நான் வந்ததுன்னு சொல்லி
உண்மையில் அந்த நேரங்கட்ட நேரம் சாப்பிடுவதும் ஒரு காரணமாக இருக்கலாம். சில நேரங்களில் சில விஷயங்கள் இப்போ கீரை அதுகள் எல்லாம் லேட்டாக சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறது. நைட்ல சாப்பிடக்கூடாது, பாவக்காய் சாப்பிடக்கூடாது, பாவக்காய் சாப்பிடக்கூடாது, எவ்வளவுக்கு குறைச்சிடணும், நேரத்தோட சாப்பிடணும். எல்லாம் 6 மணிக்கு பிறகு சாப்பிடுறது. அதான். ஆனால் இப்போ இந்த நாட்டை பொறுத்தவரையில் அப்படி கஷ்டமே இல்லை, எல்லாராலையும் முடியாத வேலைகள் அப்படினால. ஆனால் சில விஷயங்கள் நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். அந்த நேரத்தில் இது கட்டாயம் சாப்பிடத்தான் நினைத்தால் செய்யலாம், நினைத்தா செய்யலாம். உண்மைதான். ஆமாம் ஆமாம். வாய் கட்டுப்பாடு வேணும், நாக்கட்டுப்பாடு வேணும். ஆகவே மிக சிறப்போடு எல்லாம் மிக அழகாக பேசிக்கொண்டது. நிறைய விஷயங்கள். பாடலை நான் மிஸ் பண்ணிட்டேனே, அந்த நேரம் கோடிட்டேன். பாடல் அவ மியூசிக்கோட அற்புதமா பாடினவ, பாட்டை மட்டும் மிஸ் பண்ணி அசந்து போனேன். எல்லாம் மோகன் அவர் வந்து பாடினவர் என்ன, இந்த மோகன் உங்களோட ப்ரோக்ராம் செய்தவர் ஒரு திருப்புகள் பாடி விடுறான் முடிகிறேக்க. சரி, ஹாப்பியான நேரத்துல திருப்பி வந்த முடியக்கலாம். இது ஹாப்பியா நடக்குமா ஒரு திருக்குறள் திருப்புகள் பாடுறேன் உங்களுக்காக, வாணிமகன். சரி, நன்றி நன்றி. சகோதரிக்காக திருப்பிட்டோம். மூத்த காட்டுறா இல்ல வசை கூற புறமானர் குன்றிலுரை தேட கொண்ட குளிர் மாலையின் மணிமாலை தந்து புறதீர வந்து குருவாயோ மறிமான கந்தையினையோர் மகள் மணிமாட தந்த மதியாளா மலை மாவு அலை வடிவீரா அறிவால் அறிந்து இருகால் இறங்கி அடியார் மஞ்சள் கலைவோனே அழகா சூப்பர் சூப்பர் சூப்பர். நன்றி நன்றி. மிக சிறப்பு. நன்றி நன்றி. மிக்க நன்றியா கேட்டதுக்கு நாங்க பாடி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம். நன்றி. நிச்சயமாக சந்திப்போம். வாழ்த்து தந்ததுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திப்பேன். நல்லது சந்திரிகா, இதுவரை நேரம் மிக அழகாக பல்வேறு விடயங்கள் குறித்து மிக அழகாக கூறியிருந்தீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து இதில் கலந்து சிறப்பித்த நகுலா தேவி, சாந்தினி, சக்தி, ஸ்ரீனி, சங்கர் ஆகியோருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்து வாணிமோகன் இன்று 2025 முதல் தடவையாக என்னோடு இணைந்து எங்களுக்கு மிகவும் பெருந்த உதவி செய்திருக்கின்றார். அவருக்கும் விசேட நன்றியை தெரிவித்து திரு நடாமோகன் அவர்களை இந்த வேலையை நினைவு கூர்ந்து நன்றி கூறி எல்லோருக்கும் மீண்டும் புது வருட வாழ்த்துக்கள். நல்ல சுகமாக வர வேண்டும், எல்லோரும் இது வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அடுத்து 660வது மகரந்த சிதறல் நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. மிக நன்றி ஜெயசந்திரிகா அவர்களே. நன்றி நவஜோதிகா. தொடர்ந்து கொள்வோம். வணக்கம். நன்றி. நிறைவுக்கு வருகின்றது மகரந்த சிதறல் தொகுப்போடு நவஜோதி ஜோரட்டம் அவர்கள் இணைந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.